செவ்வாய்க்கிழமை நைட் டிஃபன் தாங்க செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு டிஃபன் வந்து தோசையும் தக்காளி சட்னிதாங்க நைட் டிஃபனுக்கு. தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க. இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஊற்றிக்க இப்போ தோசை லாஸ்ட்டாக அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மறுநாள் கிளம்புதாங்க நம்ம காலையில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுங்க. அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையை கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். காலைக்கு பிரிஞ்சி சாதம் தான் கேட்டாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் காலி ஆயிடுச்சு. சரி பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வேணாமான்னு சொல்லி அமுச்சு வச்சேன். 20 ரூபாய்க்கு பூண்டும் 10 ரூபாய்க்கு இஞ்சி வேணாங்க. ஏன்னா மறுநாள் காலைல புதன்கிழமை சாயங்காலம் வந்து எங்களுக்கு வந்து சந்தை பக்கத்தில், அதனால் சந்தையில் வாங்கினா கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சொல்லி கொஞ்சமாக வேணாம் நாளைக்கு மட்டும் சொல்லி வேணாம் சொன்னேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி காலைல பிரிஞ்சி சாதம் கொஞ்சம் ஈஸியாக இந்த ப்ரொக்கோலி அன்றைக்கி வாங்கினது பசங்க ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போனப்போ வாங்கினது. ஒன்று வந்து தொக்கு வச்சுட்டு இப்போ ஒன்று வந்து பசங்க நாளைக்கு காலையில் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் பிரிஞ்சி சாதத்துக்கு நல்லா சொல்லி இப்போ அதை கட் பண்ணி அதுவும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. புதினாவை சுத்தப்படுத்தி கிள்ளி எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டு இது எல்லாத்தையும் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த புதினா குச்சி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அது நட்டு வச்சு பார்க்கலாம் புழுகுதான் சொல்லிப்பாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்போ கடையில் போய் வாங்க புதினா ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு மேலே அந்த அளவுக்கு வந்தால் போதும்னு சொல்லி பார்க்குறேன்.